நான் எம்எஸ்சி பிசிக்ஸ் கோல்டு பண்ணிச்சுட்டேன். சப்ளி விடுறது எங்கே இருக்குன்னு தெரியாது. காலேஜில் இருக்கா இல்லை எங்கள் வீட்டில் இருக்கா அதுவும் தெரியாது. ஆனால் ஒரு நாள் இதுதான் பண்ணணும் என்ன இறங்கிட்டேன். என்னன்னா பிசிக்ஸில் ஒரு விஷயம் உண்டு, கைனட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாம் உண்டு. நாமசங்கீர்த்தனத்தில் physical energy is converted into divine energy. பாட என்ன ஆகும்னா பாடி டயர்ட் ஆகும், அப்படியே டிவைன் சோலாக மாறிடுறது. டெய்லி ஒரு நாள் இன்னைக்கு இந்த பாடுறோம், நாளைக்கு பாலக்காடில் பாடுறோம், நாளைக்கு எர்ணாகுளத்தில் பாடுறோம். இப்படி பாடி எவ்வளோ பாக்கியம் பண்ணிருக்கு இந்த சோல் நம்ம ஜென்மாவில். இந்த மாதிரி உங்கள் மாதிரி உள்ள பெரியவாகலாம் வந்து பாடுறத கேட்குறது, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் படிச்சுக்கணும், பாடம் பாடணும். குரு வசதி அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. பெரியவா வசதி அதுதான் நம்ம வண்டி ஓடி விட்டுங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த ராமமயம்
Rama
ஒரு நேரம் காணாதவை குருவாயூரப்பா. அவர் கம்போஸ் பண்ண ஒரு 500 சாங் கம்போஸ் பண்ணியிருக்கார். ஜேசுதாஸ் மாத்திரமே ஒரு 500 சாங் கம்போஸ் பண்ணியிருக்கார். 1980 மெட்ராஸில் ஒரு 3 வருஷம் இருந்தேன். அப்புறம் கேரளா வந்தேன். இப்படி ஒவ்வொரு பக்கமாக அப்படி வந்தேன். அப்போ தான் இவன் தான் பார்த்தேன். போகிறா ஒரு திருப்பி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி திருச்சி பக்கம்லாம் வந்துருக்கேன். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். புரந்தரதாசர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார். அவரை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். அவர் 4,75,000 கீர்த்தனம் பண்ணார். 4,75,000. அவருக்கு வந்து அந்த காலத்திலே 9 கோடி இருந்தது. எப்படியும் அவர் பிறந்த வருடம் 1484 14th century. அவருக்கு 5 பையங்க, 4 பொண்ணு ஒரு பிள்ளை. நிறைய அவருடைய பாட்டு பார்த்தோன்னா சிலது குரு பிறந்தவன் வரும், சிலது தந்தை பிறந்தவன் வரும். அவெல்லாம் பிள்ளைகள் பண்ணது. இந்த காலத்தில் எப்படின்னா அப்பா நிறைய உபாசனை பண்ணி அதனுடைய பலன் பிள்ளைக்கு தானம் பண்ணிடுவா. என்னால் இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சது. பகவானுடைய ஆசைப்படி அவருக்கு 10 லட்சம் பண்றதா அவருக்கு பகவான் ஆக்கி கொடுத்துருந்தார். அவருக்கு 4,75,000 தான் பண்ண முடிஞ்சது. மீதி உள்ள சாங்ஸ் எல்லாம் ஒரு பையனை பண்ண சொன்னார். ஒரு பையனை அப்படியே நிகரம் பண்ணி நிறைய கீர்த்தனங்கள் அப்படி இப்படி வந்திருக்கு. இன்னைக்கு என்னோட குருநாதர் சிவகிருஷ்ண ராஜாராஜர் நிறைய கீர்த்தனம் பண்ணியிருக்கார். அதில் ஒரு கீர்த்தனத்தில் பிக்ஷை எடுக்கிறத பற்றி சொல்றேன். ஒரு அம்மா ராகி போடுறா. அப்படி அதை போட்டா புரந்தரதாசரை ஏற்றுப்பாரா அப்படின்னு அவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம். போறாரு, வாங்கிக்கிறார். அப்பதான் அந்த பாட்டு பாடுறார். ராகி தந்தீரா பிக்ஷைக்கு ராகி தந்தீரா. அதை வச்சு பிக்ஷை போடுறவா எப்படி போடணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்லிட்டார். குருவுடைய அனுகிரகம் எல்லா விஷயம் சொல்லிட்டார். அதில் அது மாதிரி நாம சங்கீர்த்தனுடைய பலனை பற்றி சொல்றார். நாம சங்கீர்த்தனே யாரா சப்தம் எங்க கேட்கறதோ யமன் பக்கத்தில் வரமாட்டோம். நாம அஜாமன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப வேதம் படிச்சு கனாந்தரங்கள்லாம் படிச்சு ஒரு பக்திமானா இருந்தார். இப்போ சகவாச தோஷம் மாறிடுத்தோ. கடைசி காலத்துல பிள்ளையை கூப்பிட்டார் நாராயணான்னு தெரியாம. அப்படி அவருக்கு அனுகூலம் தெரியாம நாராயணான்னு கூப்பிட்டார். பகவான் அவருக்கு ஒரு நல்ல மோட்சத்தை கொடுத்தார். அப்புறம் கலியுகத்துல கைமேல் பலன் அடுத்த ஜென்மால கிடையாது, உடனே உண்டு. புரந்தரதாசர் இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். பண்டரிபுரத்தில் இன்னும் அந்த தூண்ல இருக்கு. பையன்கிட்ட வாட்டர் கேட்கிறார். அவன் கொண்டு வரது கொஞ்சம் லேட்டா இருக்கு. அப்போ கொட்டுற பையனை கொஞ்சம் கொண்டு வந்தான். கொட்டுற நேர பண்டரிபுரத்தில் உள்ள பகவானுக்கு வலிச்சு. நெக்ஸ்ட் டே பார்க்கறதே அப்படியே தலை கொள்ளி இருக்கு. என்ன விஷயம்னு பார்த்தான்னா, அப்போ பகவான் என்ன பண்ற, அந்த ஊர்ல ஒரு வேசி ஊர். புரந்தரதாசர் மாத்திரம் போகல. அந்த வேசிட்ட எல்லாரும் போயாச்சு. புரந்தரதாசர் ரூபமா போறார் பகவான். எப்படி போறார்? அவர் இருக்கிற அந்த ஒரு செயினை கட்டிட்டு போறார். அங்கே போனோடனே முடிஞ்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் பண்டரிபுரத்தில் அவருடைய ஆபரணத்தை காணல் பகவானுடைய ஆபரணத்தை. அப்போ என்ன காரணம்னா, புரந்தரதாசர் அந்த வேசி சொல்றா, புரந்தரதாசர் தான் வந்தார் எனக்கு இந்த இதை கொடுத்தார். இப்போ அவர் அந்த தூண்ல வச்சு கட்டி அடிக்கிறார். 3 அடி. ஒரு அடி அடிக்கிறார். 2வது அடிக்கல சரி கேட்கிறது. ஒரு குட்டு தான் குடினார் பிள்ளைக்கு. இப்போ பாடுற முயக்கே முயக்கே
எவ்வளவுதான் பண்ணியிருக்கா. எத்தனையோ ஜென்மாந்திர சுகம். புரந்தரதாசருடைய பண்டையபுரத்தில் நம்மளாம் ஒரு படியாக இருந்திருப்போம். அந்த படிக்கு போனோம்னா நாமதேவரோட ஃபேமிலியோட ஏக்கமாயிருக்கா. ஞானேஸ்வர மகாராஜ் 22 வயசுல அவர் அந்த காரியத்தை முடிச்சுட்டு போயாச்சு. நிவர்த்தி ஞானேஸ்வர், சோபான முக்தப்பா இவெல்லாம் சின்ன வயசுலேயே முடிச்சுட்டு போயாச்சு. நம்ம பகவான் நமக்கு எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட் பண்ணியிருக்க. நம்ம எவ்வளவு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் பாருங்க. தெரிஞ்சோ தெரியாமலும் ஒரு நாம சொன்னாலே அவ்வளோ பலன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த எவ்வளோ வாசிருக்கான், அந்த வாசிட்ட பலன் தானே ஒருத்தனை கூட்டின்னு போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து இன்னைக்கு அவன் எனக்கு நாமசங்கீர்த்தனத்துக்கு வாசிக்க வந்திருக்கான்னு அது அவருடைய கடாட்சம் தானே பகவான். நீங்க பாருங்க, நான் எப்படி வரேன்னு குஷியா இருந்து வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்லுங்க இல்லையா? ஓ பகவான் அவ்வளவு பெரிய விஷயம். அப்புறம் கேளோ சச்சரிதா மனோஜா பத்தி சொல்றார். கேளோ சச்சரிதா மனோஜா, கேளோ சச்சரிதா மனோஜா கேளு அப்படிங்கிற திருட பக்தி இந்தரி ஹரியனதரே கொடுவ மோஷ வேசாட்சி. அப்படி வந்து வார்த்தை சாட்சி சாட்சியும் வந்து விழுந்திருக்க வார்த்தை. திருடபக்தி பண்ணுனா மோட்சம் கிடைக்கும். திருடபக்தி விடபக்தி பண்ணலைன்னா நரகம் கிடைக்கும் சொல்ற. அடுத்து கன்யாதானத்தை சொல்றார். கன்யாதானவ மடிதவரியே கண்ணின போகவே சாட்சி. பெண்ணோ பிள்ளையோ அந்தந்த வயசு வரத்தை கன்யாதானம் பண்ணி கொடுத்துடணும். இப்போ என்ன எழுதுறது? ஒரு பிபிஏ படிக்கணும், எம்பிஏ படிக்கணும்னு ஆசைப்படுறா. அடுத்து டாக்டரேட் படிக்கணுங்கிறா, எம்பிஏ படிக்கணுங்கிறா, அடுத்து டாக்டரேட். அதுக்கு ஈக்குவலா மாப்பிள்ளையை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ எல்லாம் இப்படி போயிட்டு கடைசியில் மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்கிறா, மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. கன்யாதானவ மாடிதவரிகே கண்ணின போகவே சாட்சி. கன்யாதானத்துக்கு மேரேஜ் ஹெல்ப் பண்ணணும்னா கொடுக்கணுமா? அடுத்து சாப்பாடை பற்றி சொல்ற. சாப்பாட்டில் உட்காரத பற்றி. பந்தி பஞ்சனே மாடிதவரிகே புன்மரோகவே சாட்சி. பந்தியில் உட்காந்து யாரையும் எழுப்பிடிக்கப்படாது. யாருக்கும் இவன் என் ஃப்ரெண்டு சார், நீங்க பண்ணிக்கோ, இன்னைக்கு நடக்கிறதோ சேர்த்து குரூப்பா உட்காரணும் சார், அதெல்லாம் விட்டாரு விடாதாக்கும் அடியில். பந்தி பஞ்சனே மாடிதவரிகே புன்மரோகவே சாட்சி. புஷ்பலோகம் வருமா அப்படி பண்ணினாங்க. பந்தி பஞ்சனே மாடதவரிகே புத்திரபாகவே சாட்சி. அப்படி பந்தியில் அப்படி சாப்பாடு போட்டான்னா புத்திரபாகியம் கிடைக்கணும். அப்புறம் அன்னதானத்துக்கு சொல்றார். அன்னதானவ மாடிதவரிகே சாட்சி. எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்மளால முடிஞ்ச அன்னதானம் பண்ணணும். அன்னதானவ மாடதவரிகே அன்னக்கலை சாட்சி. நாளைக்கு ஒரு பிடி சாப்பிடுவோமா நமக்கே தெரியாது. நாளைக்கு காலையில இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அதுக்கு இந்த ஜாகரா சத்தம் தான். ஜாகரா சத்தம் போட்டோம்னா இன்னும் சொல்லுவானா, பிராணன் எடுக்க வருவானா. என்ன சொல்ல, இவன் ஜாகரா போட்டு இருக்கான், இப்போ கூப்பிடவான இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூப்பிடும். வந்தவன் போயிருவான, வாசலோட போயிருவான. 10 வருஷம் கழிச்சு திருப்பி அக்கௌண்ட்ல வருவானா, திருப்பி தனியா இருக்கிறாங்க மார்க்க வேண்டிய இந்த மாதிரி என்னைக்கும். அப்புறம் சொல்ற மாடிதமாதிக்கு ஹரியே சாட்சி. ஒருத்தன் கடன் வாங்குறான், நம்ம திருப்பி கொடுக்கறது நம்முடைய கடமை. இல்லை சார் அன்றைக்கே கொடுத்துட்டேன் சார் அப்படிங்கிறேன் சதஸ் முன்னாடி. இல்லவா அந்த கோஷ்டி காட்டுவாள் அது மாதிரி. கொடுக்கலன்னா அது கடன் வாங்குறது யாருக்கு தெரியும்? பகவானுக்கு தான் தெரியும். கொடுக்கறது யாருக்கு தெரியும்? பகவானுக்கு தான் தெரியும். தோழித பாவிக்கே நீரே சாட்சி. பாவினா கிணறு. கிணறு தோன்றோம். ஒருத்தன் சொல்றான் மேஸ்திரி, இந்த இடத்துல தோண்டினா கணக்கு தண்ணி வருங்கிறான். தண்ணி வரல. இன்னும் இன்னொரு இடத்துல தோன்றான். இந்த
தோண்டினா தண்ணி வரணுங்கிறது அவருடைய சாட்சி, அவருக்கு தான் தெரியும், அது வேற யாருக்கும் தெரியும். மாடித்த இன்னைக்கு இந்த இடத்துல நாம சங்கீதம் நடக்கும்னு அவர் நிச்சயம் பண்ணியிருக்கார், நான் நடக்காது. மாடித்த பாப்பே சாட்சி. நான் உங்கள்கிட்ட பேசுறேன், உள்ள நம்மளுடைய கேமரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கு, சப்கான்சியஸ் மைண்ட். மாடித்த பாப்பே மன்னவே சாட்சி. நம்ம பண்ற தப்புக்கு நம்முடைய மனசுதான் சாட்சி. சாட்சி ஸ்ரீ புரந்தர விட்டலன சாட்சி. இது யாரு? இல்ல நான் எழுத, நீ சொல்லிதான் எழுதிக்கிற. சாட்சி ஸ்ரீ புரந்தரனும் விட்டலனும் பகவான் நீ தான் சாட்சிங்கிறார். ஏனோ சச்சரிதா ஹரியனு ஹரியனு பிராணி. இப்போ பிராணி வர இன்னைக்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் போட்டு எழுதாலும் இல்லையா? ஹரியனு ஹரியனு பிராணி. ஹரியன் பிராணி ஹரிஹரின்னு சொல்லிட்டான். ஹரியன் நதித்தரே நரஹரியானே ஹரியனு ஹரியனு கண்டிரும் கணு ரவரு பிராணி குண்டு போகுவாக உபரே காணே. அதான் கண்ணதாசன் சொல்லியிருக்காரு, வீட்டு வரை உறவு சொல்லியிருக்காரு. குண்டு போகுவாக உபரே காணே, யாரும் நம்மளை பார்க்க வர மாட்டான். தானவில்லாத திரவிய கடிசித்தே பிராணி நாண போகுவாக. சாப்பிட்றதே அவன் எம்புட்டு சாப்பிட்றான் பாரு அப்படின்னு சொல்லுவான். அங்கேயே வந்தாச்சு பாவம். சாப்பாடு எவ்வளவு சாம்பார் சாதம் சாப்பிட்றான் பாருடா, எத்தனை பாயசம் குடிக்கிறான் பாருடா அப்படின்னு. அந்த டைட்டில் பெரியவா நம்ம என்ன சொல்லியிருக்கா? கிருஷ்ணா ராம கோவிந்தா ராம கிருஷ்ணா கோவிந்தா. அந்த புண்ணியம் வந்து நம்மளை சேர்றது, அடுத்த காலத்தை பார்க்கக்கூடாது. பிராண போகு இன்னும் சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டே இருக்கும், ரசஞ்சாதம் சாப்பிட்றதே எடுத்துருவாங்க இல்லையும். பிராண போகுவாக காணிக்கு காணி. அதே காப்பாற்ற உயிர் இருக்கு. நாம சங்கீதம் நடக்கிறது வரக்கூடிய ஆக்சிடென்ட் தள்ளி போயிடுவோம் இல்லையும், வெளியில ஆக்சிடென்ட். நீரவேலினகுள்ள சம்சார பிராணி. நீர்னா தூரல், மழை தூரல். நீரவேலினகுள்ள சம்சார பிராணி. மழை தூரல் மாதிரி சம்சாரம் சீக்கிரம் போயிடும். அது புரந்தர விட்டலன குசுரித பிராணி கரியனு கரியனு பிராணி. ஹரி ஹரி கொதில்ல ಈ ನರಕ ಮಗರವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಹರಿ ಹರಿ ನನಗೆ ಕೊದಿಲ್ಲ. ಹರಿ ಹರಿன்னு சொல்லலைன்னா அந்த நரஜன்மத்துக்கு இது கிடையாதுன்னு சொல்ற. ಹರಿಜಾಗರಣೆಯಲ್ಲಿ ಮಾರಣೆ ಚಿಂದೆ ಸಕಲ ಸತ್ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಗಮನ ಚಿಂತೆ. இன்னைக்கு வேர்ல்ட் அப்படி இல்லை, எனக்கு இந்த காரியம் பண்ணினா எனக்கு என்ன கிடைக்கும்? புராண கேளுவாக கிரகத்தை வெளியில சிந்தை. கொஞ்சம் நாம சங்கீதத்துக்கு வந்து கேள், மனசு எங்க இருக்கும்? செல்வாழ்க்கை இந்த அம்மாக்கு மாமா எங்க வருவார், எங்க எப்படி இருக்கு, இங்க எல்லாரும் எப்படி இருக்கா அப்படின்னு மனசு. புராண கேளுவாக கிரகத்தை வெளியில சிந்தை. கங்கேரி முழுகுவாக. கங்கா ஸ்நானம் பண்ண போவானா சொம்பு முக்குவானா, சொம்பு பெருமே வேடுவானா. கங்கேரி முழுகுவாக சொம்பு மேலின சிந்தை. எடுத்து இல்லையா பண்ற என்ன 1.5 லட்சம் ரூபாய் செலவழித்து கங்கைக்கு போவேன். அந்த ஸ்நானம் இந்த ஸ்நானம் விஷ்ணு ஸ்நானம் எல்லா ஸ்நானம் முடிச்சு. கங்கேரி முழுகுவாக சொம்பு மேலின சிந்தை. சங்கட வந்தாக கோப சிந்தை. இந்த சங்கடம் வந்தா இதை எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போமா? மங்கள முருதி ஸ்ரீ முரந்தர விட்டலன இங்கித பாடுவது. இப்ப பாடுறது, இப்ப பாடுற மாதிரியா சதத நிச்சிந்தே. இன்னொரு விஷயத்த சொல்ற கேளோ கேளனோ ஹரி தாளனோ. பாடுற பகவான் ஈஸியா மிருதங்க தாளத்துக்கும் மயங்க மாட்டான், ஜாகரா சத்தத்துக்கும் மயங்க மாட்டான். எப்போ மயங்குவான்? அடிக்கடிக்கு ஆனந்த பாஷ்ப புலகவிந்த நுடி நுடிகே ஸ்ரீ ஹரி ஹரிய கோதா. ஆனந்த பாஷ்பம் வரணும். அப்படியே ரங்கநாதர் ஊருக்கு போனோம்னா தன்னை மறந்து இப்படி அழணும். இவ்வளவு புண்ணியம் கொடுத்துருக்கடா பகவானே, ஏது ஜென்மாந்திர சொல்லுவேன் இந்த மாதிரி கிடைக்க போறது. நான் அடுத்து வந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் வரணுமே, அந்த டேட் ஃப்ரீயா இருக்கணுமே, அவர் கூப்பிட்டு வரவில்லையா?
நுடி நுடியே அவரெல்லாம் பழனியாண்டவர் துணை அப்படிங்கிறார். நுடி நுடியே ஹரி ஹரியனோதா நுடி நுடியே ஹரி ஹரின்னு கூப்பிடுமா. விடவத்தருணி ஹரிகீதன பாடி விடவத்தருணி சதா சர்வத்திர ஹரிநாம சங்கீதன பாடி கடையல்லி புகழ்தர உபகரண சேரூபா தாழனும் பக்தியோட சங்கீதம் வந்து அது பெரிய விஷயம். சங்கீத ஞானமோ பக்தி எவ்வளவு விஷயம் பாருங்க. ஹரிதாசுரு பெடலே நாம சங்கீதம் பாடி வர சேகராஜ சுவாமி எப்படி பாடி வர. ஹரிதாசுரு பெடலே முச்சடகனி ஆனந்தமாயே தயாளோ ஹரிதாசுரு பெடலே ராமன் சொல்ற தயாளோ வேண்டா எப்படி இருக்கு. ஹரிதாசன் எல்லாம் பாடிட்டு வரா. ஹரி கோவிந்த நர ஹரி ராம கிருஷ்ணனி பருசகநாமம் கருணதோ 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 ஜெயுச்சு ஹரிதாசுரு பெடலே. ஹரி கோவிந்த நர ஹரி ராம கிருஷ்ணனி பருசகநாமம் பருசகநாமம் அப்படியே வரிசையா ஹரி கோவிந்தா நரஹரி வாசுதேவா கிருஷ்ணா கோவிந்தா அம்மை நாராயண தேவி நாராயண வரிசையா கருணதோ ஜெயுச்சு ஹரிதாசுரு பெடலே. ராஜராஜுனிவை ராஜுலு చల్లుచు రాజులు శ్రీ త్యాగరాజునితో కూడి త్యాగరాజురోட சேர்த்து வச்சனம் பண்ணிட்டு வராங்க. త్యాగరాజునితో కూడి ஹரிதாசுரு விஷயங்கள் இருக்குல்ல. எந்தோ மகான்பாவோட வேட்டையே சொல்லிட்டேன். ஷட்கால கோவிந்த மாறார் பார்த்து 6 காலத்துல பதவி பாடின தஞ்சாவூர் விஷயம் நடந்தது. அவர் எவ்வளவு பெரியவாங்க நம்ம அனுகிரகம் பண்ணியிருக்கா பாருங்க. எந்தரோ அதுக்கு முன்னாடியே பாடி வச்சாச்சு தியாகராஜ சுவாமிகள். ஷட்கால கோவிந்த மாறாரை பார்த்து சிஷ்யால பாட சொல்றேன். எந்தரோ மகானோ மகானோ சாமகானம் உபாசனம் பண்றவா, சுதிசாஸ்திர புராணத்தை சொல்றவா, பாகவத பாராயணம் பண்றவா, பகவத்கீதை பாராயணம் பண்றவா, ராமாயண பாராயணம் பண்றவா, சுதிசாஸ்திரத்தை மர்மத்தை தெரிஞ்சின்றவா, நாம சங்கீர்த்தனம் பண்றவா. ஹரி குண மணிமய ஸ்வரமும் தோண்ட தோண்ட போதே இது விஷயங்கள் நிறைய. எதுக்கு சொல்றோம், நம்ம எல்லாம் இதெல்லாம் பாடுறதுக்கு நினைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் சிரவணம் கேட்கறதுக்கு அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோம். இப்போ ராகி பண்டிகையா எல்லாரும் பாடுறா. நாம சங்கீர்த்தனத்துல புரந்தரதாசர் பாடுறதோட அதை பாடு. நாம சங்கீர்த்தனே அனுதி நம்மாள் பகே நரக பயங்களே. நாம சங்கீர்த்தனே அனுதி நம்மாள் பகே நரக பயங்களே. நாம சங்கீர்த்தனே அனுதி நம்மாள் பகே நரக பயங்களே. Thank you.
கேசவா கிருஷ்ணா உச்சரிக்கணும். ஒரு பிராணம் ஒரு 10 கிருஷ்ணா 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 கோவிந்தா 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 வாசுதேவா வாசுதேவா வாசுதேவா